உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் அப்படியே பண்ணிடலாம். டேய் மச்சான், என்னடா சொல்ற? அது நடக்காதுடா. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல உன்கிட்ட. டேய், கண்டிப்பா நடக்கும். எந்த விஷயத்துக்காக அவங்க உன்னை வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்த உண்மையாக்கிட்டா அவங்களால எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. டேய் மச்சான், வேணாண்டா. டேய், மறுபடியும் நீ ஏதாவது பண்ண போய் பிரச்சனை ஆயிட போகுதுடா. டேய் கேஷவ், இருடா, நான் சொல்றத முழுசா கேளு. இப்போ நீ தான் இந்த கம்பெனியோட எம்டி, இந்த கம்பெனியோட ஓனரும் நீ தான். லதா, இது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கேஷவ கல்யாணம் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா ஆதி, ஆனா அதான் உண்மை இல்லையே, அப்புறம் எப்படி? நான் நினைச்சா நடக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து கேஷவ் தான் இந்த கம்பெனியோட எம்டி. உங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் நம்ப வைக்கிறேன் லதா. ஆதி, விளையாடாதீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிதான் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. மறுபடியும் தேவையில்லாம ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? பேசாம உண்மையை சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. என்ன இருந்தாலும் நாம இப்ப சொல்ல போறது ஒண்ணு உண்மை இல்லையே, மறுபடியும் பொய் தானே சொல்ல போறோம். இப்படி பொய் சொல்லிட்டே இருந்தா இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் பிரச்சனை ஆயிடும். டேய் மச்சான், ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. டேய், என் வாழ்க்கையில விளக்கு எது வைக்கிறேன்னு சொல்லி மொத்தமா அந்த விளக்க அணைச்சிடாதரா. ஹே கேஷவ், நான் இருக்கேன்டா, யாம் இருக்க பயமே. அதான்டா எனக்கு பயமே. உனக்கும் லதாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதை நல்லபடியா நாங்க நடத்தி வைக்கிறோம். ஓகே? என்ன பாரதி, கரெக்டு தானே? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சொல்லுவாங்க. ஏய், நாம இங்க வெறும் ஒரு பொய் தானடா சொல்ல போறோம். அப்படி பார்த்தா நான்லாம் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.